இப்போ நம்ம ஹீரோ ஜென் கிட்ட ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி சென்டிமீட்டர் ஆஃப் லவ்ல எபிசோட் நம்பர் 7 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஜென்லிக்கு கால்ல அடிபட்டிருக்கும். லீபியும் கைதாங்களா வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீட்ல லீபியோட அம்மா அப்பா இருக்காங்களே, என்னமோ இவங்களுக்கு தான் புதுசா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ரொமான்டிக்கா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள லீபியும் ஜென்லியும் வந்த உடனே என்னாச்சு, உன்னோட காலுக்கு என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேட்ட மாதிரி கேக்குறாங்க. லீபியும் அம்மா கால்ல இடிச்சுக்கிட்டாமா அப்படின்னு சொல்றதுக்கு ஜென்லியும் இல்ல இல்ல என்னோட அக்கா அங்க வந்தா, அவ கூட சண்டை நடந்துச்சு, அவதான் என்ன தள்ளி விட்ட அப்படின்னு. லீபியும் ஏண்டா போய் சொல்ற, என் கண்ணு முன்னாடி தானே நடந்துச்சு, நீ டேபிள்ல தானே இடிச்ச, எதுக்கு தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்க, வா உள்ள போகலாம் அப்படின்னு ரூம்குள்ள கூட்டிட்டு போக போறாங்க. ஜென்லியும் ஆமாமா போகலாம் போகலாம் அப்படின்னு சேர்ந்து போறாங்களா. அதை சுதாரிச்சுக்கிட்ட லீபியோட அம்மா அப்பா வந்து இல்ல 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 நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்க கூடாது, என்னைக்கு இந்த வீடு லீபியோட நேம்ல வருதோ அன்னைக்குதான் நாங்க உங்களை சேர விடுவோம், அது வரைக்கும் பிரிஞ்சுதான் இருக்கணும்னு ரெண்டு பேருமே பிரிச்சு கூட்டு போயிடுறாங்க. பாவம் புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க சேர்ந்து கூட இருக்க முடியல. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக முடிவு பண்ணி போயிருக்காங்க. அம்மா நீங்க என்கிட்ட சொன்னீங்க நம்ம டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஹாஸ்பிட்டல்ல போயிடலாம் அப்படின்னு. ஆனா என்னோட ஆசையை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களாமா, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, இவ்வளவு நாள் நான் உங்களுக்காக வாழ்ந்துட்டேன் வளர்ந்துட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன், நீங்க சொன்ன பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கவும் நான் ரெடி ஆயிட்டேன், ஆனா என்னோட கெரியர்ல மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் வேற என்ன பண்ண சொல்ற, நீ இந்த மாதிரி கெஞ்சறதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, இந்த ஒரே ஒரு தடவை தான் அலோவ் பண்றேன், ஆனா அந்த டீன் பக்கத்துல நீ போகவே கூடாது அப்படின்னு ஹீரோ ஓகே சொல்லிட்டு டீன் பக்கத்துல போறாங்க. டீன் கேக்குறாங்க நிஜமாவே டிரான்ஸ்ஃபர் வாங்க போறது கிடையாது தானேன்னு. நம்ம ஹீரோவும் ஆமா நான் இங்க இருந்தாதான் என்னால நான் நினைச்சதை நடத்த முடியும், அதனால நான் இங்க இருக்கேன். ஆக்சுவலி ஹீரோயின் நீங்க பேசின எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா, இப்ப வரைக்குமே நீங்க அம்மாவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களாமே, அம்மாவை விட்டுட்டு நீங்க வேற எந்த பொண்ணையுமே எடுத்து கூட பாக்கலையா, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அவ சொன்னான்னு. ஹீரோட அப்பாவும் ஆமா நிஜமாவே அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், உங்க அம்மாக்கு எப்படி என்னால புரிய வைக்கிறதுனே தெரியலன்னு. ஹீரோவும் என் அம்மாக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது, அவங்க ரொம்ப அடமன், இருந்தாலும் நான் உங்களோட லவ் நம்புறேன், என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன், இருந்தாலும் இவ்வளவு நாள் எங்க அம்மா தானே என்ன வளர்த்திருக்காங்க, அதனால அவங்க பக்கம் தான் நான் நிப்பேன், அவங்க ஏதாவது முடிவெடுத்தா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோட அப்பாவுக்கு ஹீரோ இங்க இருந்து கிளம்பலையே, அது வரைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுல ட்ரெஸ்ஸை காய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நைட் அவங்களுக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு, அதுல கேப்டனா போகணும், சோ ட்ரெஸ் சீக்கிரமா காயணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுல தான் ட்ரையர் இல்லையே, பக்கத்து ரூம்ல போயிட்டு வாங்கிட்டு வா, கண்டிப்பா ஹீரோ கிட்ட இருக்கும்னு வெளியில அனுப்பி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஐயோ இவன் கிட்ட எப்படி கேக்குறது அப்படின்னு கதவை தட்டி ட்ரையர் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க கான்வர்சேஷன் எப்படி மேக் பண்றது அப்படின்னு ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் அவங்களால ஒழுங்கா பேச முடியல, தத்தக்கா புத்தக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளாடி சோனி நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடுறாங்க. சோனி நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் நீங்க என்ன பண்ற என்னோட ஃபியான்சி பக்கத்துல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஃபியான்சியா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவும் எதுவுமே சொல்லாம டயரை நீங்க எப்ப வேணாலும் திருப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சோனியை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உள்ள வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட டயரை கொடுத்துட்டு ரூம் பூட்டி போட்டுட்டு போன் எடுத்து அதுல சோனி அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ போட்டிருப்பாங்களா, அதை எடுத்து பார்த்துட்டு கண்ணுல கண்ணீரோட பொங்கி நிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா ஹீரோவை ஆல்ரெடி ஃபியான்சி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி ஹீரோ பின்னாடி சுத்த முடியும், அதனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இருக்காங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி இருக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோட அம்மா மட்டும் தான் வீட்டுல வந்து இருக்காங்க. சோனியும் ஹீரோட அம்மாவும் இருக்கும்போது ஹீரோட அம்மா சொல்றாங்க ஒரு பார்சல் வந்துச்சு, அதை நான் இன்னும் ஓபன் பண்ணியே பார்க்கல, ஹீரோ வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு. சோனியும் பார்சல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, எதுக்கு வெயிட் பண்ணணும், வாங்க பிரிச்சு பார்க்கலான்னு. ஹீரோட அம்மாவும் அதை எப்படி நம்ம பிரிச்சு பார்க்க முடியும், அது ஹீரோவுக்கு வந்தது, அவன் பர்சனலா ஏதாவது ஆர்டர் போட்டிருப்பான், அதை நம்ம எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்னு. சோனியும் அதான் அவன் எனக்கு ஓகே சொல்லிட்டான்ல, இப்ப நான் அவனோட பாதி ஒய்ஃப் மாதிரி, அதனால எனக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்ல சொல்ல கேட்காம அதை பிரிச்சு பாக்குறாங்க. அதுல இருக்கிறது வேற எதுவும் கிடையாது, அது ஒரு கிளீன் பண்ற ரோபோட். அதை பார்த்தோன்னே ஹீரோட அம்மா இதை யாரு அனுப்பி வச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சோனியும் நான் தான் அனுப்பி வச்சேன், ஆக்சுவலி நான் ஆர்டர் போட்டது இங்க வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, பரவாயில்லையே இது இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்களா. ஹீரோட அம்மாவும் எதுக்காக நீ இதை ஆர்டர் போட்ட, அதான் நான் இருக்கேன்ல, நான் தூத்து பெருக்க மாட்டேனா, நான் இந்த வீட்டுல இருக்கிறது வரைக்கும் கண்டிப்பா நான் தான் எல்லா வேலையும் செய்வேன், தூத்து பெருக்கிறதெல்லாம் ரோபோட்லாம் செஞ்சா சரிப்பட்டு வராதுன்னு. சோனியும் நீங்க இருக்கிறது வரைக்கும் செய்வீங்க, நீங்க
நீங்க போனதுக்கு அப்புறமா நான்லாம் செஞ்சுக்கிட மாட்டேன்ப்பா, அதுக்காக தான் இந்த ரோபோட் கிளீனர் வாங்கியிருக்கேன்னு ஹீரோட அம்மா மனசுல என்ன இவ என்ன துரத்தி விடலான்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் இருக்கிறது வரைக்கும் நான் செய்வேன், அதுக்கப்புறமா அவ செய்வா அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னது, என்ன துரத்தி விட்டுருவாளோ கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படின்னு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஜெலசி பொங்க ஆரம்பிக்குது. அதனால இல்ல இல்ல இந்த ரோபோட் வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது, இதை நீ திருப்பி அனுப்பிடு, என் பையனுக்கு தெரிஞ்சுன்னா கோவப்படுவான் அப்படின்னு சோனிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோட அம்மா இவளுக்கு சரியான பாடம் புகட்டி கொடுக்கணும், எனக்கு கீழே தான் இவா அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு ஷாப்பிங் போறாங்க. அங்க ஹீரோவுக்கு இவங்களே தான் ட்ரெஸ் செலக்ட் பண்றாங்க, சோனியை செலக்ட் பண்ணவே விடல. சோனி கிட்ட சாக்ஸ் மட்டும் பிளாக் கலர்ல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா சோனி ஒயிட் கலர் சாக்ஸை சூஸ் பண்றாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோட அம்மாக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. அவங்க தனியா போயிட்டு பிளாக் கலர் சாக்ஸ் சூஸ் பண்றாங்க. இப்ப கவுண்டர்ல போயிட்டு மணி பே பண்ணும்போது இதையும் பில் போட்டுருங்க அப்படின்னு சோனி சொல்றாங்களா. உடனே ஹீரோட அம்மா அது எல்லாத்தையும் எடுத்து தட்டிட்டு இது என் பையனுக்கு பிடிக்காது, இது அவனுக்கு சூட் ஆகாது அப்படின்னு சோனி வாங்கின எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டு இதுக்கு மட்டும் பில் போடுங்க அப்படின்னு அவங்க வாங்கினதுக்கு மட்டும் பில் போடுறாங்க. சோனிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவம் வந்துகிட்டே இருக்கு. யாருக்கு தான் கோவம் வராது, ஹீரோட அம்மா பண்றதை பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சோனி ஹீரோட அம்மா கிட்ட நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன், அங்க நான் ஹீரோ நீங்க 3 பேரும் சேர்ந்து சாப்பிட போலாமான்னு. ஹீரோட அம்மாவும் எதுக்காக நீ ரிசர்வேஷன்லாம் பண்ற, என்கிட்ட கேட்காம எதுக்காக முடிவெல்லாம் எடுக்கிறேன்னு. சோனியும் இன்னைக்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த முடிவு எடுத்தேன். ஹீரோவுமே ஓகே சொல்லிட்டா நம்ம போலாமா அப்படின்னு. ஹீரோட அம்மாவும் அவன் ஓகே வர சொல்லிட்டானா என்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ண ஹீரோ அவங்க அம்மா சோனி 3 பேரும் எதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்களோ அதே ரெஸ்டாரண்ட்ல தான் ஹீரோயினும் அவங்களோட கோ பைலட் ஞாபகம் இருக்கா சன் அவங்களும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சன்னுக்கு ஆக்சுவலி கையில அடிபட்டு இருக்கா, அதனால நம்ம ஹீரோயின் வாங்கி அதை கட் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு எப்பதான் கை சரியாகும்னு கேக்குறாங்க. சன்னும் எனக்கு எங்க தெரியும், 1 வாரம் கழிச்சுதான் சரியாகும்னு நினைக்கிறேன், தண்ணி கூட படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஹீரோயினும் பின்ன எதுக்காக ரெஸ்டாரண்ட்லாம் வந்துட்டு இருக்க, வீட்லயே சமைச்சு சாப்பிட வேண்டியதானே, இல்லைன்னா என்கிட்ட சொன்னா நான் சமைச்சு கொண்டு வந்து தர போறேன் அப்படின்னு சொல்ல. சன்னும் இல்ல இல்ல இருந்தாலும் ஒன்னு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி இருக்காதே அப்படின்ற மாதிரி கடலை போடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் கடலை போடுறான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை விட சன் கொஞ்சம் சின்ன பையன், அதனால டைரக்டா ரிஜெக்ட் பண்ணவும் முடியாம அவங்க மேல பாசத்தை மட்டும் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி மாதிரி தான் பாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சோனி ஹீரோட அம்மா 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. ஹீரோட அம்மா ரொம்ப சந்தோஷமா கட் பண்ணி அதை ஹீரோக்கு கொடுக்கலாம் ட்ரை பண்றதுக்குள்ளாடி சோனி ஒரு பீஸ் எடுத்து ஹீரோக்கு கொடுத்துடுறாங்க. ஹீரோவும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா. ஹீரோட அம்மாவோட பேஸே சுருங்கி போயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோ தண்ணி ஊத்தி கொடுக்கும் போது ஹீரோட அம்மா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊத்தி கொடுப்பான் அப்படின்னு கிளாஸ நீட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ முதல்ல சோனிக்கு ஊத்தி கொடுத்துட்டு 2வது ஹீரோட அம்மாக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு மேல ஹீரோட அம்மாவால முடியாது, அதனால இங்க என்ன ஃபுட் நல்லாவே இல்ல அப்படி இப்படின்னு குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சோனியும் நல்லா தானே இருக்கு, இதுல என்ன குறை இருக்கு, உங்களுக்கு வேணா நான் ஸ்பெகட்டி ஆர்டர் பண்ணவா அப்படின்னு. ஹீரோட அம்மாவும் இல்ல இல்ல எனக்கெல்லாம் இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கான மூடே போயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு. நம்ம ஹீரோ அடுத்த செகண்டே யோசிக்காம கீ கார்டை எடுத்து அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா போங்க அப்படின்னு கொடுத்துடுறாங்க. ஹீரோட அம்மா எப்படா நீ இப்படி மாறின அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப இவனுங்க 2 பேரும் எப்படி தனியா விட்டுட்டு போறது அப்படின்னு பயங்கரமா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்ல எனக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா எப்படி தனியா இருக்க முடியும்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் சரி ஓகே ஓகே இருங்க நம்ம 3 பேருமே சேர்ந்தே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பில்ல பே பண்ணிட்டு சேர்ந்து வீட்டுக்கு போக போறாங்க. இவங்க கிளம்பும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினும் சன்னும் சேர்ந்துட்டு கிளம்புறாங்க. அப்ப அதுல ஒரு பலூன் இருக்குமா, அதை சன் கேக்குறாங்க எனக்கு வேணும் அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் நீ சின்ன பையன் அப்படின்றத அடிக்கடி நிரூபிக்காதடா, இரு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பலூனை வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ வீட்டுக்கு போகக்கூடிய அபார்ட்மெண்ட் பக்கத்துல போயாச்சா. லிஃப்ட்ல ஏறி நிக்கும் போது அங்க ஹீரோவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஹீரோயினும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோட அம்மாவும் நீயா அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசுறாங்க. அப்போ வேணுனே ஹீரோட அம்மா ஹீரோயினை பார்த்து ஓ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கியா, உன் அப்பா ஒரு தடவை சொன்ன மாதிரி இருந்துச்சு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இன்னும் கிடைக்கல அப்படின்னு. ஆனா பரவாயில்ல உன்னை விட சின்ன பையனா பார்த்து லவ் பண்ணிருக்கே அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் ஐயோ ஆன்ட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் ஒண்ணு இவனை டேட்டிங் எல்லாம் கூட்டிட்டு போகல அப்படின்னு. உடனே சன்ன சொல்றாங்க ஆமா ஆமா இவ என்ன இந்த தடவை டேட்டிங் கூட்டு போல, ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அவளை நான் டேட்டிங்க்கு கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு ஆன்ட்டி சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்த உடனே லைட்டா ஒரு மாதிரி தான் ஃபேஸ் மாறுது, இருந்தாலும் எதுவுமே காட்டாம இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ அப்படி நோட் பண்றாங்க, எதுவுமே சொல்ல முடியாம இப்ப ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோ சொல்றாங்க அம்மா லேட் ஆயிடுச்சு நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு. ஹீரோட அம்மாவும் இல்ல என்னால இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, அதனால இன்னைக்கு நான் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன், சோ
சோனி நீ எதுக்காக இங்க ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிற, உன்னோட அம்மா அப்பா தேட மாட்டாங்களான்னு. சோனியும் சிரிச்சுட்டே ஒன்னும் இல்ல, அவங்க எதுவுமே தேட மாட்டாங்க, ஆல்ரெடி நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மாக்கு பக்குன்னு ஆகுது, என்ன துரத்தி விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணலாம் நினைச்சாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றாங்க அம்மா போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க போங்க அப்படின்னு. ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம், இவன் என்ன துரத்தி விடுறதுலயே குறியா இருக்கா அப்படின்னு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ சோனி அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சோனியோட பக்கத்துல போய் உட்கார்றாங்களா. அடுத்த செகண்டே ஹீரோட அம்மா இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கறதுக்காக ஒரு துணியை எடுத்துட்டு அழுக்கெல்லாம் துடைக்கிற மாதிரி சீனை போட்டு பக்கத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க நீ அம்மாவுக்காக ஹாஸ்பிட்டல்ல பில்லு பே பண்ணல, அது எல்லாத்துக்குமே நான் திரும்ப காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு. சோனியும் நீ ஒண்ணு காசா கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலா எனக்கு நீ கிஃப்ட்ஸா கொடு, அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோட அம்மா பக்கத்துலயே நின்னுட்டு தொடச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோட அம்மாவை பார்த்தோன்னே சோனிக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இவங்க இப்படி நின்று தொடச்சிட்டு இருக்காங்க பக்கத்துல ஒட்டு கேட்கிற மாதிரி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோவும் ஓகே நாங்க 2 பேரும் ரூம்குள்ள போறோம், நீங்க இங்க க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனியை கூப்பிட்டுட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. உடனே வெளியில அவங்க அம்மாவுக்கு செம்ம காண்டாவுது. உள்ள போன உடனே ஹீரோ சோனி கையில ஒரு புக் எடுத்து கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் படிக்கலாம் அப்படின்னு 2 சேர்ல தனித்தனியா உட்கார்ந்துக்கிறாங்க. சோனி கேக்குறாங்க இதுக்காகவா நீ ரூம்குள்ள என்ன தனியா கூப்பிட்டேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியில நிக்கிற ஹீரோட அம்மா ஒட்டு கேட்க ட்ரை பண்றாங்க, என்ன ஒரு சத்தத்தையுமே காணல, எப்படி அவன் ஒரு பொண்ணு ரூம்குள்ள கூட்டிட்டு போலாம், அதுவும் நான் வீட்டுல இருக்கும்போது. இல்ல இதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன், கண்டிப்பா இதை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மொபைல் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு கதவை திறந்து போயிட்டு சோனி கிட்ட கேக்குறாங்க, சோனி நான் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்ல ஒரு பொருள் போட்டேன், ஆனா அது ஆர்டர் ஆன மாதிரி தெரியல, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு. சோனியும் நீங்க எனக்கு அந்த டீடைல்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் நாளைக்கு காலையில உங்களுக்கு அதை ஆர்டர் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. ஹீரோட அம்மாவும் சரி ஓகே இருந்தாலும் உனக்கு நாளைக்கு காலையில சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும்ல, அதனால நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு, நான் வந்து டாக்ஸிக்கு கால் பண்ணேன்னு. சோனி சொல்றாங்க ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆண்டி அப்படின்னு. ஹீரோட அம்மாவும் இல்ல எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போயே ஆகணும், நான் டாக்ஸிக்கு கால் பண்ணேன், கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. சோனிக்கு என்ன சொல்றது அப்படின்றதே புரியல, இவங்க அம்மா எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவத்துல அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுல சன் இருக்காங்கல்ல, ஹீரோயினும் கிளம்புடா அப்படின்னு சொன்னா சன் சொல்றாங்க இல்ல நான் போக மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் உன் கூட இருக்கேனே ப்ளீஸ் என்ன அலோ பண்ணு அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் என்னோ பண்ணித்தல அப்படின்னு சொன்னா சன் வந்துட்டு டிவி பாக்குறதுக்காக ரிமோட் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இதை மட்டும் ஓபன் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க போறாங்களா ரிமோட்டை. அந்த நேரத்துல சன்னுக்கு கையில அடிபட்டுடும். சன் சொல்றாங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு. ஹீரோயினும் உனக்கு தேவைதான் வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. சன் கேக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப போரிங், நான் உன் வீட்டுல ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்து இருந்தா நீ புக்கை தந்து படிக்க சொல்லிட்டு இருக்க, என்னால முடியாதுன்னு. ஹீரோயினும் நீ என்ன விட பெரிய பைலட் ஆயிட்டியா, இல்ல எனக்கு கீழே தானே வேலை பார்த்துட்டு இருக்க, இருந்தாலும் எனக்கு மேல வரணும் அப்படின்ற ஆசையெல்லாம் உனக்கு இல்லையா, இதுல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அப்படின்னா தான் சீக்கிரமா ஒன்னாலே என்ன மாதிரி ஒரு பெரிய கேப்டன் ஆக முடியும்னு. சன்னும் ஐயோ ஹீரோயின் நீ ரொம்ப போரிங் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. எங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோட அப்பா ஹீரோயினுக்கு கால் பண்ணி என் பையன் கூட உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் கிடையாதுன்னு. ஹீரோட அப்பாவும் அவ்வளவுதானா, அதுக்கு மேல எதுவும் இல்லையா, கண்டிப்பா நீங்க 2 பேரும் திரும்பவும் மீட் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் நடக்காது, சரி நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க ஹீரோட அப்பாவும் என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் என்னோட அப்பாவுக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாரு, அதனால நீங்க ஒரு தடவை வந்து பாக்குறீங்களான்னு. ஹீரோட அப்பாவும் அடுத்த செகண்டே ஓகே இன்னைக்கு மத்தியானமே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு மத்தியானம் இவங்க வராங்க அப்படின்னா ஹீரோயினும் வீட்டுல இருக்கணும்ல, அதனால ஹீரோயின் ஹீரோட அம்மா அப்பா தங்கி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அவங்க அப்பாவும் என்னமோ இங்க சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுக்கணும்ல, அதனால ஹேர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து ஹீரோயின் முன்னாடி ரொம்ப ஓவரா திமிருத்தனமா இருக்க மாதிரி எங்க இங்க வந்த நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் நீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணலாம், அதுக்காக தான் நான் டாக்டர்ஸ் இன்வைட் பண்ணிருக்கேன், அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் டீன் தனியா வரல, கூடவே அவங்களோட பையன் ஹீரோவையும் கூட்டிட்டு வராங்க. ஹீரோ கேக்குறாங்க கண்டிப்பா நம்ம டைரக்டா போயிட்டு தான் செக் பண்ணணும். அதுக்கு ஹீரோட அப்பா சொல்றாங்க அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, நான் தான் அவங்க கிட்ட வீட்டுக்கு நானே வந்து செக் பண்றேன்னு சொன்னேன், நீ யாருன்னு போய் பார்த்தனா கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆயிடுவேன்னு. ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட வீட்டுக்கு போனோடனே ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கு, என்ன இவ வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. போய் உட்கார்ந்த உடனே ஹீரோயினோட அப்பா மட்டும் தனியா போய் உட்கார்ந்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கு அந்த பையனை ரொம்ப நல்லாவே தெரியும், அவன் அந்த பொம்பளையோட பையன் தானே, எனக்கு அவனோட ஒன்னும் செக் பண்ண வேண்டாம், என்னாவே டச் பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு கோவத்துல தனியா போய்
உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியோ சமாதானப்படுத்தி தயவு செஞ்சு வாங்க வாங்க அப்படின்னு செக்அப் பண்றதுக்காக பக்கத்துல கொண்டு போயிட்டு இழுத்து பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமாவும் ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, இல்ல என்னால முடியாது, எனக்கு செக்அப் பண்றதா இருந்தா அந்த டீனை செக் பண்ண சொல்லு, இவெல்லாம் செக் பண்றதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன், அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசும், நான் ஒன்னும் அலோ பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அவனோட அம்மாவை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரிலாம் அவனை பேசவே கூடாது, அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, அவன் ஒரு டாக்டர், நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டு அவன் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும், அவனால நினைச்ச நேரத்துக்கு தூங்க முடியாது, நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாது, சர்ஜரி எப்போன்னு கால் பண்ணாங்களோ அடுத்த செகண்டே அங்க போக வேண்டியது இருக்கும், ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி நடந்துச்சு, அதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க சர்ஜரி முடிச்சுட்டு அடுத்து உடனே பிளைட் ஏறி இன்னொரு சர்ஜரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா தெரியுமா, அப்படி இப்படின்னு புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு ஓ நான் இப்படிலாம் பண்ணேனா, ஓ நான் இப்படிலாம் பண்ணேனா, ஓ நான் இவ்வளவு நல்லவனா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினோட அப்பா எப்படி சும்மா இருப்பாங்க, அதனால சரி ஓகே ஓகே செக்அப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் செக்அப் பண்றாங்க. அதுக்கப்புறமா பெரிய ஒரு வியாதியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா வயசானதுக்கு அப்புறமா வரக்கூடிய விஷயங்கள் தான் வந்திருக்கு, நான் மெடிசன் எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் கிளியரா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மெடிசன் எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோட அப்பா சொல்றாங்க, இவன் அவங்களுக்கு மட்டும் பயம் கிடையாது, எனக்கும் பயம் தான் அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி விஷயங்களை லைட்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் நான் சமைக்க போறேன்னு சொல்றாங்களா, ஹீரோவும் இல்ல இல்ல நீ தனியா போக வேண்டாம் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சமைக்கிறதுக்கு கிச்சன்ல போயிடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து சமைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம், ஹீரோவால எப்படி இவ்வளவு நல்லா சமைக்க முடியுதுன்னு. நம்ம ஹீரோவும் ரொம்ப அழகா சமைச்சு முடிச்சிட்டு இந்தா நீ இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பீஸ் ஊட்டி விட போறாங்க. ஆனா அது சூடா இருக்கும்ல, அதனால வாயால ஊதிக்கிட்டே ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே செம்ம ஷாக்கிங்கா இருக்கும், என்ன இவன் ரொமான்டிக்காலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜென்லியோட வீட்ல அப்படியே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கும். ஜென்லி நிறைய சமைச்சு வச்சிருப்பாங்க. லிபி அவங்க அம்மா அப்பா 3 பேருமே வந்ததுக்கு அப்புறமா நல்லா சாப்பிடுறாங்க. இப்ப பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கணும் அப்படின்றதுக்காக லிபி போயிட்டு விளக்க போறாங்களா. உடனே ஜென்லி வந்து கோவத்துல என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, கிச்சன்ல உனக்கு என்ன வேலை, வா வா அப்படின்னு வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. லிபி ரொம்ப கோவமா சோஃபால போய் உட்கார்ந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜென்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்து லிபி கிட்ட விட்டமின்ஸ் இதுல நிறைய இருக்கு சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விட போறாங்களா. லிபி ரொம்ப கோவப்படுறாங்க, என்ன எதுக்காக நீ திட்டுன அப்படின்னு. ஆமா அப்படிதான் திட்டுவேன், உன்னை யார் கிச்சனுக்குள்ள வர சொன்னது, நான் உன்னை மகாராணி மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீ வந்துட்டு கிச்சன்ல கழுவுறதுக்காக வரியா, அதுவும் பிளேட் கழுவுறதுக்காக, நீ ஒரு வேலையுமே செய்யக்கூடாது, கையை நீட்டு அப்படின்னு கையை நீட்ட சொல்றாங்க. லீபியும் கையை நீட்டுறாங்களா. உடனே ஜென்லி கிரீம் போட்டு கொடுக்குறாங்க. இந்த அழகான கை குளிர் தண்ணி பட்டுச்சுன்னா என்ன ஆகும், என்னாலலாம் அப்படி என்னோட ஒய்ஃபை பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் உன்னை என்னோட குழந்தை மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு ஜென்லி அவங்களோட ஒட்டுமொத்த பாசத்தையுமே லீபி மேல காமிச்சிட்டு இருக்காங்க. இதனாலதான் லீபியால ஜென்லி என்ன பண்ணாலுமே என்ன தப்பு பண்ணாலுமே விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா லீபிய ஜென்லி அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க கட் பண்ணா ஹீரோட அம்மா ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ஷோ இருக்குது, கோட்டு கிடக்குது, எவனையாவது உள்ள வந்திருக்குது அப்படின்னு போய் பார்த்தா சோனி தான் வந்திருக்காங்க. வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட அம்மா கேக்குறாங்க, நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த, என் பையன் வீட்டுல இல்லாதப்போ நீ எப்படி வரலான்னு. அதுக்கு சோனியா உங்க பையன் தான் எனக்கு வீட்டோட கீ கொடுத்தாங்க, அதனாலதான் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கலாம்னு வந்தேன்னு. ஹீரோட அம்மா நீ இப்படி ஒரு பையனோட வீட்டுக்குள்ள கீ வச்சுட்டு அவன் இல்லாதப்ப வரதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கன்னு நான் பார்க்கட்டும் அப்படின்னு பெட்ரூமுக்கு போயிட்டு கபோர்ட ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உனக்கு துணி கூட அடுக்க தெரியல, அவன் இதெல்லாம் எப்படி வைக்கவே மாட்டான், சின்ன ட்ரெஸ் எல்லாம் இந்த பக்கம் வைக்கணும், பெருசெல்லாம் இந்த பக்கம் வைக்கணும், அது கூட உனக்கு தெரியல அப்படின்னு கபோர்ட மூடுறாங்க. அடுத்து டாய்லெட் குள்ள கூட்டிட்டு போயிட்டு இப்படிதான் நீ டாய்லெட்டை கிளீன் பண்ணுவியா, இதெல்லாம் கிளீன் பண்ற ப்ரொசீஜரே கிடையாது, ஆமா என்ன ஷாம்பு நீ வாங்கி வச்சிருக்கன்னு. சோனியும் இது எனக்கு பிடிக்கும் அதனாலதான் நான் வாங்கி வச்சேன், எப்படியுமே ஃபியூச்சர்ல நாங்க மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு பிடிச்சதும் இங்க இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோட அம்மா நீ என்ன சொல்ல வர, நீ இப்பவே கல்யாணம் பண்ண மாதிரி ஆக்டிங் பண்ண போறியா, கல்யாணம் இன்னும் முடியல, ஜஸ்ட் நீங்க 2 பேரும் டேட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா என்னோட பையனோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் உனக்காக அவன் மாத்த மாட்டான், நான் மாத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சது அப்படின்னா நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ, இங்கெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு விஷயத்துலயுமே குறை 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோனிக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல பொறுக்க முடியல. ஆக்சுவலி நீங்க தானே என்ன அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்க, நீங்க சொன்ன மாதிரி தானே நான் செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க என்ன சொன்னீங்க என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்லாம், அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், உங்க பையனே ஒன்னும் சொல்லல, நீங்க எதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோட அம்மாவுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. நீ என்னையே எதிர்த்து பேசுறியா, நான் தான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தேன், ஆனா இப்படியா செய்ய சொல்லி கொடுத்தேன், நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும், ஆனா எக்ஸ்ட்ராவா உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நீ செஞ்சுட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்க வந்து ஆடிட்டு இருக்க முடியாது, என் பையனுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு. சோனியும் நீங்க எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, உங்க பையன் பிடிக்கல அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் சொன்னானா, நான் செய்யற எதையுமே அவன் குறை சொன்ன கிடையாது, நீங்க தான் குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. ஹீரோட அம்மாவும் இப்ப நீ வாய் வேற பேச ஆரம்பிச்சியா,
எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரிலாம் வாய் பேசுவ அப்படின்னு. எல்லா பொண்ணுங்களையுமே இப்படிதானே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது வரைக்கும் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறமா தானே உங்களோட சுயரூபத்தையே காட்டுறீங்க. சரியான வில்லிகள் நீங்க எல்லாம் அப்படின்னு. இதை கேட்டதுக்கு அப்புறமா சோனி சும்மா இருப்பாங்களா? சோனி சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களோட மண்டையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு. ஹீரோட அம்மா, என்ன பார்த்து நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லியா, என்ன பார்த்து பைத்தியக்காரின்னு சொல்ல வரியான்னு. சோனியும், நானும் சொல்ல வரல, நீங்க அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்ப இந்த அளவு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஜலசியா இருக்கா? ஒருவேளை உங்க பையன் உங்களை விட என்ன நல்லா பாத்துப்பான் அப்படின்னு உங்களுக்கு ஜலசியா இருக்கான்னு. ஹீரோட அம்மாவும், நான் எதுக்காக ஜலஸ் ஆகணும்? என் பையன் என்னதான் ஃபர்ஸ்ட் பாப்பான், ஒன்னெல்லாம் பார்க்க மாட்டான். நீ அவனுக்கு கரெக்டான ஜோடியே கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு துரத்தி விட ட்ரை பண்றாங்க. சோனி, நான் இங்க இருந்து போக மாட்டேன் உங்க பையன் வரது வரைக்கும் சொல்றதுக்கு. ஹீரோட அம்மாவும், நீ இப்ப போகல அப்படின்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு. சோனியால இதுக்கு மேல இருக்க முடியாது, அதனால கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்களா. ஹீரோட அம்மாவும், ஃபர்ஸ்ட் கீய வச்சுட்டு போய் என் பையனோட வீட்டுக்குள்ள இனி அவனை கேட்காம நுழையிற வேலையெல்லாம் வச்சுக்காத, கீய வச்சுட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கீய வைக்க சொல்றாங்க. சோனியும் கீய வச்சுட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு வெளியில அழுதுகிட்டே போறாங்க. கரெக்டா வெளியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வராங்க. ஹீரோவும், என்னாச்சு உனக்கு, எதுக்காக ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின், இது கரெக்டான டைம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி நீங்க பேசுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்களோட ரூம்க்கு கிளம்பி போயிடுறாங்க. சோனியும், ஹீரோ நான் கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வரியா அப்படின்னு தனியா கூப்பிடுறாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சோனி கிட்ட கிளம்பி போறாங்க. சோனி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு, உன் அம்மா எதுக்காக இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தெரியவே இல்லைன்னு. ஹீரோ சொல்றாங்க, நான் இருந்தே உன்னை அக்செப்ட் பண்ணாததுக்கு ரீசனே இதுதான், இது ஒண்ணு என் அம்மா பண்ற தடவை கிடையாது, எப்பவுமே என் அம்மா இப்படிதான், அதனால நீயும் நானும் பிரேக்கப் பண்றதுதான் கரெக்டா இருக்கும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீயே ஒதுங்கி போயிடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போனா ஹீரோட அம்மா என்ன பண்ணுவாங்க, சோனியை பத்தி கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவெல்லாம் நல்ல பொண்ணா, நான் நல்ல பொண்ணு நினைச்சு உனக்கு தெரியாம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன், அவ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும், அம்மா நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் தூங்க போறேன் அப்படின்னு தூங்க போயிடுறாங்க. இப்ப வெளியில இருந்துட்டு இருக்கக்கூடிய அவங்க அம்மா போனை பார்த்துட்டு, என் பையன் என் போட்டோவை தான் அவனோட எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் வச்சிருக்கான், அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சோனி பொண்ணு இருக்காளே அவ சரியான வில்லி, அவனா ஹீரோவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்திருக்கவே கூடாது, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ பின்னாடி நின்று இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா திரும்பி பார்த்துட்டு, நீ எப்ப வந்த, நான் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டியா, இந்த சோனி இருக்காளே ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணா இருக்கா, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை, நான் அவன் நல்ல பொண்ணு நினைச்சேன், ஆனா வர வர அவளோட சுயரூபத்தை அவ காமிச்சிட்டு இருக்கா, நீ அவ கூட பிரேக்கப் பண்ணிடு சரியா அப்படின்னு. ஹீரோ லைட்டா அழுற மாதிரி போயிடுறாங்களா. ஹீரோட அம்மா உடனே கண்ணுல கண்ணீரோட சொல்றாங்க, நீ எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா, நீ அவ கூட பிரேக்கப் பண்ண மாட்டியா அப்படின்னு கண்ணீர் வடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவாலையும் முடியல, ஹீரோ லைட்டா அழுற மாதிரி பண்ணிடுறாங்களா. அவங்க அம்மாவும், டே என்னடா ஆச்சு, அவ கூட பிரேக்கப் பண்றது ஒண்ணா உனக்கு அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அம்மா எல்லா தடவையுமே நீங்க இப்படிதானேமா பண்றீங்க, ஒரு பொண்ணை எனக்கு கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அந்த பொண்ணு கூட நான் லைட்டா பழக ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணை நான் எங்கேயோ தனியா கூட்டிட்டு போற மாதிரியும் உங்களை தனியா விட்டுட்டு போற மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்களையும் நீங்க தான் பிரேக்கப் பண்றீங்க, என்னோட லைஃப்ல எந்த முடிவையுமே என்ன எடுக்க விட மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் எல்லா முடிவையும் எடுக்கிறீங்க, எனக்கு நீங்க இந்த மாதிரி பண்றது பிடிக்கவே இல்லை, நான் இப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது, அவ்வளவு தானே, நான் கல்யாணமே பண்ணல விடுங்க அப்படின்னு. ஹீரோட அம்மாவும், இல்லடா நான் அந்த மாதிரி சொல்ல வரல, என்னோட லைஃப பாத்தியா, நானும் உன்னோட அப்பாவும் பிரிச்சு போயிட்டோம், இந்த மாதிரி நீ இருக்க கூடாது, உனக்கு கரெக்டான ஒரு ஜோடி வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க ட்ரை பண்ணேன்னு. ஹீரோவும், நீங்க நல்ல அம்மாவாவே இருங்க, நீங்க மட்டும் எனக்கு அம்மாவா இருங்க போதும், எனக்கு வேற லைஃப்ல பார்ட்னரே தேவை கிடையாது, எனக்கு எந்த பொண்ணுமே தேவை கிடையாது, தயவு செஞ்சு இதுக்கு மேல எந்த ஒரு பொண்ணையுமே எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கோட்டை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோட அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க, டேய் நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா தான் இருக்கணும் ட்ரை பண்றேன், நல்ல அம்மாவா தான் இருக்கணும் ட்ரை பண்றேன்னு. அம்மாவா இருக்கலாம், இருந்தாலும் இந்த அளவு இருக்க கூடாதுல்ல, இருந்தாலும் அவங்க அழறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் கூட பாவமா தெரியவே இல்லை. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வெளியில போய் உட்காந்துட்டு அபார்ட்மெண்ட்டை பார்த்து நைட்டு ஃபுல்லா அப்படியே வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சோகம் இருக்கதானே செய்யும், ஏன்னா அவங்களோட லைஃப்ல அவங்க அம்மா ரொம்ப தான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோட லைஃப்ல இருந்து சோனி அவங்க அம்மா அடிச்சு துரத்தியாச்சு, இருந்தாலும் சோனி போவாங்களா, நம்ம ஹீரோயின் வந்தாங்க அப்படின்னா ஹீரோயின் கிட்ட ஹீரோட அம்மா என்னெல்லாம் நடந்துப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ செம காமெடியான அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.